வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நம்மளோட குழந்தை பருவத்தில் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம்னா அது மின்மினி பூச்சிகள் தான். ஒரு பூச்சி எப்படி மின்னுதுன்னு ஆச்சரியப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பயம் கலந்த ஆர்வத்தோடு அதை பிடிக்கவும் ட்ரை பண்ணியிருப்போம். சில இடங்களில் ஒரு மரம் முழுசும் மின்மினி பூச்சிகள் உட்காந்துக்கிட்டு இரவில் அந்த மரத்தையை ஜொலிக்க வைக்கிறது பிரமிக்க வைக்கிற காட்சியாக இருக்கும். இந்த காட்சியை பார்த்தவங்களில் நானும் ஒருத்தன். நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட மின்மினி பூச்சிகள் விட்டு விட்டு மின்னிக்கிட்டே பறந்து போகிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனால் இப்போல்லாம் அந்த மின்மினி பூச்சிகள் எங்கே போனது? அதை பார்க்கறதே ரொம்ப அரிதாகிடுச்சு. இப்போல்லாம் அதுங்களை ஏன் அடிக்கடி பார்க்க முடியலங்கிற கேள்விக்கான பதிலையும், மின்மினி பூச்சிகள் உலகம் முழுசும் எங்கெல்லாம் பரவி இருக்கு, அதில் எத்தனை இனங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு, எப்படி இதுங்க வெளிச்சத்தை வெளியிடுது, அந்த வெளிச்சத்தை எதுக்காக பயன்படுத்துது, இதோட வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களை சந்திக்குது, இதுங்களோட காதல் மொழி நமக்கு பயன்படுற விதம் அப்படின்னு மின்மினி பூச்சிகள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மின்மினி பூச்சிகளோட உலகத்துக்குள்ளே போகலாம். மின்மினி பூச்சிகளுக்கு வெப்பமான ஈரப்பதமான பகுதிகள் தேவைங்கிறதால அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா கண்டங்களையும் வசிக்குது. அதுலேயும் ஆசியாவிலையும் அமெரிக்காவிலையும் அதிக எண்ணிக்கையில் வாழுது. ஏரி, ஆறு, குளம், ஓடை மாதிரியான நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க காடுகள், வயல்கள், சதுப்பு நிலங்களில் இதுங்களை அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா மின்மினி பூச்சிகள் உயிர் வாழ ஈரப்பதமான சூழல் கண்டிப்பாக தேவைப்படுது. உலகம் முழுசும் கோடைகால இரவுல தான் மின்மினிகள் ஜொலிக்கிற அழகை நம்மளால் ரசிக்க முடியும். மின்மினி பூச்சிகளுக்கு மின்னல் வண்டுகள், மின்னல் பூச்சிகள், ஒளிரும் புழுக்கள், கண்ணாம்பூச்சி அப்படின்னு தமிழில் வேறு சில பெயர்களும் இருக்கு. ஆங்கிலத்தில் ஃபயர் ஃப்ளைஸ்னு அழைக்கப்படுது. பூமியில் 2400க்கும் அதிகமான மின்மினி பூச்சி இனங்கள் வசிக்குது. இதில் நமக்கு தெரிஞ்ச 60-75% மின்மினி பூச்சி இனங்கள் எல்லாமே நைட்டில் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் பல மின்மினி பூச்சி இனங்கள் பகலில் சுறுசுறுப்பாக செயல்படும். இதுங்களால் வெளிச்சத்தையும் உருவாக்க முடியாது. ஆனால் சில பகல் நேர இனங்கள் நிழலில் இருக்கும்போது வெளிச்சத்தை உண்டாக்கும். இரவு நேர மின்மினி பூச்சிகள் ஒளியை சிமிட்டுறது மூலமாக தான் ஜோடியை கண்டுபிடிக்குது. அதே நேரத்தில் இந்த பகல் நேர மின்மினி பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா ஃபெரோமோன்கிற வாசனையை பயன்படுத்தி தான் ஜோடியை கண்டுபிடிக்கும். ஒரு சில பகல் நேர மின்மினி பூச்சிகளால் ஒளியும் உண்டாக்க முடியும், ஃபெரோமோன் வாசனையும் உண்டாக்க முடியும். இதுங்க எதிரியை எச்சரிக்கை ஒளியவும் தான் ஜோடியை கண்டுபிடிக்க ஃபெரோமோன் வாசனையும் பயன்படுத்துது. இப்படி இரவு நேர மின்மினி பூச்சிகளால் ஒளியவும் பகல் நேர மின்மினி பூச்சிகளால் ஃபெரோமோன் வாசனையும் உருவாக்க முடியும். ஒரு சில பகல் நேர மின்மினி பூச்சிகளால் இது ரெண்டையுமே உருவாக்க முடியும். ஆனால் எல்லா மின்மினி பூச்சி இனங்களுமே லார்வா ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒளியை உண்டாக்கும். ஒளியை உண்டாக்குற ஒவ்வொரு மின்மினி பூச்சி இனங்களுமே தங்களோட இனத்துக்கே உரிய தனித்துவமான நிறத்திலையும், கால இடைவெளியிலையும், வடிவத்திலையும், நேரத்திலையும், எண்ணிக்கையிலையும் மறுபடியும் ஒளியை உண்டாக்குற விதத்திலையும் ரொம்பவுமே மாறுபட்டு ஒளியை உண்டாக்கும். ஒளியை உண்டாக்குற உறுப்பு கூட எல்லா இனத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. ஒரே இனத்தை சேர்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட ஒளியை உண்டாக்குற உறுப்பு வெவ்வேறு இடத்துல இருக்கும். மின்மினி பூச்சிகளோட இனங்கள் மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, வெளிர் சிவப்பு, நீல பச்சை அப்படின்னு வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிருது. ஒவ்வொரு மின்மினி பூச்சிகளோட இனங்களும் நிறம், வடிவம், அளவு, அப்புறம் தலையில் இருக்க ஆண்டனாவை பொறுத்து தோற்றத்தில் வேறுபடும். சில இனங்கள் அதிகபட்சமாக 2.5 சென்டிமீட்டர் வரை வளரும். மின்மினி பூச்சிகளுக்கு நுரையீரல் இருக்காது. ட்ரக்கியோல்கள் அப்படிங்கிற குழாய்கள் மூலமாக தான் அது ஆக்சிஜனை எடுத்துக்கும். சில பறவைகள் கூட தங்களோட கூட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக மின்மினி பூச்சிகளை தங்களோட கூட்டுக்கு கொண்டு போகுது. மின்மினி பூச்சிகள் ஒரு வகையான வண்டுகள். மற்ற வண்டுகள் மாதிரியே இதுங்களோட வாழ்க்கை சுழற்சியிலையும் 4 நிலைகள் இருக்கு. மின்மினி பூச்சிகள், முட்டைகள், லார்வாக்கள், கூட்டுப்புழு. இந்த 4 நிலைகளை ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மின்மினி பூச்சிகள். கோடை காலத்தில் தான் கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து மின்மினி பூச்சிகள் வெளியே வரும். வெளியே வந்த உடனே அதோட முதல் நோக்கம் தான் ஜோடியை கண்டுபிடிச்சி இணை சேர்ந்து முட்டைகளை போடுறது மட்டும்தான். இதை தவிர மற்ற எதை பற்றியும் அது யோசிக்காது. சில இனங்கள் சாப்பிடக்கூட செய்யாது. ஆனால் பல மின்மினி பூச்சி இனங்கள் பூக்கள் இருக்க தேனையும் மகரந்தத்தையும் சாப்பிடும். சில இனங்கள் மற்ற மின்மினி பூச்சி இனங்களையே சாப்பிடும். கோடை காலத்தோட இரவுகளில் ஆண் மின்மினி பூச்சிகள் தான் இனத்துக்கே உரிய தனித்துவமான ஒளி சிமிட்டல்களை பண்ணிக்கிட்டு தரையை ஊட்டி பறந்து போகும். பறக்க முடியாத பெண்கள் தாவரங்களில் உட்காந்துக்கிட்டு தான் இன ஆணோட துல்லியமான சிமிட்டலை கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலளிக்கிற விதமாக இதுவும் சிமிட்டலை செய்யும். கடைசியாக ஒன்றை பார்த்துக்கிட்டு இனச்சேர்க்கையில் ஈடுபடும். இப்படி கோடை காலத்தோட நடுவில் இணைசேர்ற மின்மினி பூச்சிகள் ஒன்னாவோ இல்லை கூட்டமாவோ சேர்ந்து தண்ணிக்கு மேலே இருக்க தாவரங்கள்லையும், ஈரமான மண்ணுலையும், பாசிகள்லையும், இலை சருகுகள்லையும், இல்லை மண்ணுக்கு அடியிலையும் கிட்டத்தட்ட 100 கோள வடிவ முட்டைகளை இடும். முட்டைகளை இட்டா பிறகு மின்மினி பூச்சிகள் இறந்துடும். ஒரு மின்மினி பூச்சியோட ஆயுட்காலம் சராசரியாக 2 மாதமாக இருந்தாலும் பொதுவாக 3-4 வாரம் மட்டும்தான் இதுங்க வாழுது. இந்த குறுகிய கால ஆயுட்காலத்தில் அதோட ஒரே நோக்கம் தான் ஜோடியை கண்டுபிடிச்சி இணை சேர்ந்து முட்டைகளை போடுறது மட்டும்தான்.
முட்டைகளை போட்டாச்சுன்னா நோக்கம் நிறைவடைஞ்சு மின்மினி பூச்சிகள் இறந்துரும். மின்மினி பூச்சி இறந்த உடனே இதோட 2வது பருவம் ஆரம்பிக்கும். அதுதான் முட்டைகள். மின்மினி பூச்சியோட முட்டைகள் 3லிருந்து 4 வாரத்தில் பொறிச்சு லார்வாக்கள் வெளியே வந்துடும். இப்போ 3வது பருவமான லார்வாக்கள். இதுங்க மின்மினி புழுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த லார்வா ஸ்டேஜில் தான் மின்மினி பூச்சிகள் தங்களோட வாழ்க்கை சுழற்சியில் நீண்ட காலம் வாழுது. லார்வா பருவமானது பல வாரங்களிலிருந்து 2 வருஷத்துக்கு மேலேயும் நீடிக்கும். கோடை காலத்தோட முடிவில் முட்டையிலிருந்து வெளியே வர லார்வாக்கள் இலையுதிர் காலம் அப்புறம் குளிர்காலம் முழுசும் பொதுவாக மண்ணுக்கடியிலையும், சில இனங்கள் செவில்களை வச்சுக்கிட்டு தண்ணிக்கடியிலையும் அப்புறம் மரங்கள்லையும் வாழும். மீன்மணி பூச்சிகள் இந்த லார்வா ஸ்டேஜில் தான் சிறப்பாக வேட்டையாடி சிறந்த மாமிச உண்ணியாக செயல்படுது. மண்ணுக்கு அடியிலையும் மண்ணுக்கு மேற்பரப்புலையும் காணப்படுற நத்தைகள், புழுக்கள், பூச்சிகள் அப்புறம் ஸ்லக்குகள் போன்ற உயிரினங்களை நைட்டில் வேட்டையாடி சாப்பிடுது. பொதுவாக லார்வாக்கள் எப்படி வேட்டையாடுதுன்னா, இரையோட உடம்புல தான் கொடுக்க பயன்படுத்தி மயக்க மருந்தை செலுத்தி அதை மயக்கமடைய வைக்கும், இல்லைன்னா செயலிழக்க வைக்கும். அப்புறம் இரையோட உடம்புக்குள்ள செரிமான திரவங்களை செலுத்தி அதோட உள் உறுப்புகளை ஜூஸ் மாதிரி கரைச்சி கூர்மமாக மாற்றி கடைசியாக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிடும். கடைசியாக இரையோட ஓடும் தோலும் தான் மிஞ்சும். இப்படி நல்லா சாப்பிட்டு கொழுத்து போன பிறகு மின்மினி பூச்சியோட கடைசி பருவம் தொடங்குது. அதுதான் கூட்டுப்புழு. வசந்த காலத்தில் மண்ணுக்கு அடியிலையோ இல்லை மரப்பட்டைகளில் தலைகீழாக தொங்கிக்கிட்டோ லார்வாவானது தன்னை சுற்றி கூட்டை உருவாக்கிக்கிட்டு கூட்டுப்புழுவாக மாறுது. 1லிருந்து 3 வாரங்கள் வரை நீடிக்கிற இந்த கூட்டுப்புழு பருவத்தில் உயிர் வேதியியல் செயல்முறையில் திசு சிதைவு ஏற்பட்டு லார்வாவானது அழகான மின்மினி பூச்சிகளாக மாற்றப்பட்டு வெளியே வருது. அப்புறம் மறுபடியும் இணை சேர்ந்து முட்டைகளை போட்டு லார்வாவாகவும் கூட்டுப்புழுவாகவும் மாறி மின்மினி பூச்சியாக உருமாறுது. மின்மினி பூச்சிகள் தங்களோட இந்த 4 பருவத்திலையுமே வெளிச்சத்தை உண்டாக்கும். இதுதான் மின்மினி பூச்சிகளோட ஒரு வாழ்க்கை சுழற்சி. மின்மினி பூச்சிகள் எப்படி வெளிச்சத்தை உருவாக்குது? இது உண்மையிலேயே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அதிசயம்தான். லட்சக்கணக்கான வருஷங்களா பரிணாம மாற்றம் அடைஞ்சி மரபணுக்களில் ஏற்பட்ட சின்ன மாற்றத்தால மின்மினி பூச்சிகளுக்கு ஒளியை உண்டாக்கக்கூடிய பவர் கிடைச்சிருக்கு. இந்த பூச்சி தான் அடிவயத்தில் இருக்க லேர்ன்டன் அப்படிங்கிற உறுப்புல இருந்து ஒளியை உருவாக்குது. இந்த உறுப்பில் என்ன நடக்குதுன்னா, இந்த உறுப்பில் ஃபோட்டோசைட்கள் அப்படிங்கிற ஸ்பெஷலான செல்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு செல்லிலையும் ஒளியை உற்பத்தி செய்யக்கூடிய மூலக்கூறுகளான லூசிஃபரின், மெக்னீசியம், கால்சியம், ஏடிபிங்கிற அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இதுங்க எல்லாமே ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சி ஒளி உமிழ்வை தூண்டக்கூடிய லூசிஃபரஸ் அப்படிங்கிற நொதியோட உதவியால் வெளிச்சத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி ஒரு உயிரினம் வேதிவினையில் ஈடுபட்டு ஒளியை உண்டாக்குறது தமிழில் உயிரி ஒளிர்வு அப்படின்னும் ஆங்கிலத்தில் பயோலூமினசென்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த உலகத்திலேயே மின்மினி பூச்சிகள் தான் ரொம்ப எஃபிசியண்டான திறன்மிக்க ஒளியை உண்டாக்குது. அதாவது தான் உண்டாக்குற வேதி ஆற்றலை கொஞ்சம் கூட வீணடிக்காம 100% ஒளியாக மாற்றுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு பல்பு எரியும் போது 10% ஆற்றலை மட்டும்தான் ஒளியாக மாற்றும். மீதி இருக்கிற 90% ஆற்றலை வெப்பமாக வீணாக்கிடும். அதனால தான் குண்டு பல்பு எரியும் போது அதை தொட்டால் ரொம்ப சுடுது. அதே மாதிரி எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா 90% ஆற்றலை ஒளியாகவும் வெறும் 10% ஆற்றலை மட்டும்தான் வெப்பமாக வெளியேற்றும். அதனால தான் எரியும் போது எல்இடி பல்பை தொட்டால் சுடுறது கிடையாது. ஆனால் இந்த 2 பல்புகளை விடவும் மின்மினி பூச்சிகள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆற்றலை பயன்படுத்தி 100% ஆற்றலையும் ஒளியாக மாற்றுது. கொஞ்சம் கூட வெப்பமாக வீணடிக்கல. இதனால மின்மினி பூச்சிகளோட லேர்ன்டன் பல்புகளானது குளிர் விளக்குகள்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் கோல்டு லைட்ஸ்னு அழைக்கப்படுது. ஒருவேளை குண்டு பல்பு மாதிரி மின்மினி பூச்சி வெப்பத்தை வெளியிடுதுன்னா அந்த வெப்பத்தாலே அது பொசுங்கிடும். அதனால தான் இதுங்க குளிர் விளக்குகளாக இருக்கு. மின்மினி பூச்சிகள் இப்படி ஒளியை உண்டாக்குறது ஓகே தான். ஆனால் எப்படி அந்த ஒளியை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சரியான நேரத்தில் ஒளிருது? அதுவும் இல்லாமல் சில இடங்களில் ஆண் மின்மினி பூச்சிகள் ஆயிரக்கணக்கில் இருந்து லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் ஒன்றா கூடி ஒரே சீராக ஒத்துசைவா ஒரு அலை மாதிரி ஒருங்கிணைச்சு செயல்பட்டு ஒரே நேரத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கும். இதை பார்க்கும்போது கல்யாண ஃபங்க்ஷனில் அலங்கார விளக்குகள் எப்படி எரியுமோ அந்த மாதிரி இருக்கும். தென்கிழக்கு ஆசியாவிலையும் வட அமெரிக்காவிலையும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. வட அமெரிக்காவோட கிரேட் ஸ்மோக்கி மலைகள்லையும் தென் கரோலினாவோட காங்கிரி தேசிய பூங்காவிலையும் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்புறம் தென்கிழக்கு ஆசியாவில் மலேசிய காடுகளோட ஆத்தங்கரையிலையும் பிலிப்பைன்ஸோட டான்சோல் நகரத்திலையும் மின்மினி பூச்சிகளோட இந்த அழகான காட்சியை பார்க்க முடியும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்க டாப் ஸ்லிப் காடுகள்லையும் கேரளாவோட நெல்லியாம்பதி காடுகள்லையும் இந்த அழகான காட்சியை கண்டு ரசிக்கலாம். இனப்பெருக்கத்துக்காகவோ உணவுக்காகவோ சமூக தொடர்பை வலுப்படுத்தவோ இல்லை ரொம்ப உயரத்தில் இருக்கிறதாலேயோ மின்மினி பூச்சிகள் இந்த மாதிரி மிகப்பெரிய கூட்டமாக கூடி ஒரே மாதிரி ஒளியை சிமிட்டுறதா கருதப்படுது. சரி, எப்படி இதால் இதை பண்ண முடியுது? துல்லியமாக சரியான நேரத்தில் சிமிட்டுது. ஒரு மின்மினி பூச்சியால் ஒரு குறுகிய ஒற்றை சிமிட்டல், நீண்ட சிமிட்டல், இரட்டை சிமிட்டல், கூட்டமாக ஒரே மாதிரியான ஒத்திசைவு சிமிட்டல் அப்படின்னு பல்வேறு வடிவங்களில் ஒளியை வெளிப்படுத்த முடியும்.
எப்படின்னா மின்மினி பூச்சியோட ஒளியை உண்டாக்குற லேர்டன் உறுப்புல ஒளியை உண்டாக்குற போட்டோசைட் செல்கள் மட்டும் இல்லாம ஒளியை வெளிப்புறமா பிரதிபலிக்கிற படிகங்களும் ஆக்சிஜனை வழங்குற அடர்த்தியான மூச்சு குழாய்களும் ஒளிரும் முறைகளை கட்டுப்படுத்துற நரம்புகளும் இருக்கும். ஸோ ஒரு மின்மினி பூச்சி தன்னை சுற்றி இருக்கிற மற்ற மின்மினி பூச்சிகளை பொறுத்தும் தான் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் ஒளியை உண்டாக்க நினைக்கும் போது அந்த சிக்னல்ஸை மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக லேர்டன் உறுப்புக்கு அனுப்பும். உடனே லேர்டன் உறுப்பில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் மூச்சுக்குழாய் மூலமாக வேகமாக ஆக்சிஜன் செலுத்தப்படும். ஆக்சிஜனை வேகமாக செலுத்தும் போது செல்லுக்குள்ள வேதிவினையும் வேகமாக நடந்து அதிக வெளிச்சத்தை உண்டாக்குது. ஆக்சிஜன் குறைவாக போகும்போது வெளிச்சம் குறையும். ஒருவேளை ஆக்சிஜன் போகாமல் நிப்பாட்டப்பட்டுருச்சுன்னா வெளிச்சமும் நின்றும். இப்படிதான் அடிவயத்தில் இருக்க வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய லேர்டன் உறுப்புக்குள்ள ஆக்சிஜனை செலுத்துற வேகத்தை கட்டுப்படுத்தி தான் வெளியிடுற வெளிச்சத்தையும் மின்மினி பூச்சி கட்டுப்படுத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை எப்பவுமே மனிதர்களுக்கு மேலதான் இருக்குங்கிறது நிரூபணமாக்குது. ஏன்னா குண்டு பல்பில் இருந்து எல்இடி பல்பை கண்டுபிடிக்க தெரிஞ்ச நமக்கு மின்மினி பூச்சி மாதிரி 100% ஒளியை வெளியிடுற ஒரு பல்பை கண்டுபிடிக்கவே முடியல. மின்மினி பூச்சியோட அடி வயிற்றுல எரியிற இந்த குட்டி பல்பானது இந்த பூச்சியை ரொம்ப அழகாக காட்டுது. ஆனால் வெறும் அழகுக்காக மட்டும் இந்த பல்பு கிடையாது. இதோட பின்னணியில் ஒரு 3 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தற்காப்பு. ஆரம்ப காலங்களில் மின்மினி பூச்சியோட முட்டைகளும் லார்வாக்களும் மட்டும்தான் வெளிச்சத்தை உண்டாக்குனது. எங்களை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்க மாட்டோம், நச்சுத்தன்மையோட இருப்போம் அப்படின்னு வேட்டையாடிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க முட்டைகளும் லார்வாக்களும் மின்ன ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த தற்காப்பு மின்மினி பூச்சிகளுக்கும் தேவைப்பட்டதால பரிணாமம் மூலமாக அதுங்களும் மின்ன ஆரம்பிச்சது. மின்மினி பூச்சியோட ரத்தத்திலையும் அதோட லார்வாவோட ரத்தத்திலையும் லூசிஃபாகின் அப்படிங்கிற வேதிப்பொருள் கலந்துருக்கு. இதனால இதனோட ரத்தம் அருவருப்பான டேஸ்டோட நச்சுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஸோ பறவை, பல்லி, தவளை, சிலந்தி அப்படின்னு எந்த ஒரு வேட்டையாடியும் ஒரு தாட்டி மின்மினி பூச்சியை சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வாழ்நாள சாப்பிடவே சாப்பிடாது. அதோட மினுக்கிற வெளிச்சத்தை பார்த்தாவே தெரிச்சு ஓடிடும். இப்படி தான் மின்மினி பூச்சிகள் தங்களோட வெளிச்சத்தை பயன்படுத்தி எதிரிகளை எச்சரிக்குது. ரெண்டாவது, தன்னோட துணையை ஈர்க்க வெளிச்சத்தை பயன்படுத்துது. கோடைகால இரவுல தன்னோட இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தேடி ஆணானது தரைக்கு ஊட்டியே பறந்துகிட்டு இருக்கும். மின்மினி பூச்சிகள்ல பல இனங்கள் இருக்கிறதால தான் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வக்கிய பொருள ஊசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு மின்மினி பூச்சி இனங்களும் தங்களோட இனத்துக்கே உரிய தனித்துவமான வடிவத்திலையும் நிறத்திலையும் சிமிட்டல்களோட எண்ணிக்கையிலையும் அது நீடிக்கிற கால அளவுலையும் நேரத்திலையும் மறுபடியும் ஒளியை சிமிட்டுற விதத்திலையும் ரொம்பவுமே மாறுபட்டு இருக்கும். பறக்கிற உயரமும் பறக்கிற திசையும் கூட ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித்துவமானதா இருக்கும். அப்படி தன்னோட இனத்துக்கே உரிய ஸ்டைல்ல வெளிச்சத்தை சிமிட்டிக்கிட்டு ஒரு ஆண் பறக்கும் போது அதே இனத்தை சேர்ந்த பெண்ணோட கவனத்தை அது இருக்கும். பெரும்பாலான மின்மினி பூச்சி இனங்கள்ல பெண்களால பறக்க முடியாது. ஸோ அதுங்க தங்களோட இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் வர்ற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு செடிக்கு மேலே உட்காந்து காத்திருக்கும். தங்களோட இனத்துக்கே உரிய ஸ்டைலில் ஒளியை சிமிட்டிக்கிட்டு ஒரு ஆண் பறந்து வரும்போது பெண் அதை பார்த்துடுச்சுன்னா ஆண் தன்னோட சிமிட்டில் நிப்பாட்டுற அந்த கேப்பில் பெண் தன்னோட ஒளியை சிமிட்டி ஆணோட கவனத்தை இருக்கும். அப்புறம் ஆணும் பெண்ணும் ஒன்றை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு இனச்சேர்க்கையில் ஈடுபடும். இந்த மொத்த ப்ராசஸ்லையும் ஆண் தான் அதிகமான ஒளியை வெளியிட்டிருக்கும். பெண் கிட்டத்தட்ட ஒரே சிமிட்டல்லையே முடிச்சிடும். ஒருவேளை ஒரு ஆண் தான் இனத்துக்கே உரிய தனித்துவமான துல்லியமான நேர இடைவெளியில துல்லியமான எண்ணிக்கையில ஒளியை சிமிட்டாம போனது அப்படின்னா அது தனக்கான பெண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம ஒண்டிக்கட்டையாவே இருக்க வேண்டியும் வரலாம். ஏன்னா ஒரு ஆண் தான் இனத்துக்கே உரிய தனித்துவமான துல்லியமான கால இடைவெளியில ஒளியை சிமிட்டினா மட்டும்தான் ஒரு பெண் அதுக்கு பதில் அளிக்கும். அப்படி இல்லைன்னா வாய்ப்பில்லை. இந்த ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் வேற ஒரு இனத்து கூட இணைசறது தடுக்குது. மூணாவது காரணமா மின்மினிகள் தங்களோட வெளிச்சத்தை பயன்படுத்தி மற்ற இனங்களை ஏமாத்தவும் செய்யுது. முக்கியமா குறிப்பிட்ட சில இனங்கள் தான் இந்த ஏமாத்துக்கார வேலையை செய்யுது. போர்ட்டுரீஸ் பேரினத்தை சேர்ந்த பெண் மின்மினி பூச்சிகள் தான் இந்த ஏமாத்துக்காரர்கள். இதுங்க போர்ட்டுனீஸ்ங்கிற வேற ஒரு பேரினத்தை சேர்ந்த பெண் மின்மினி பூச்சிகள் மாதிரியே ஒளிய மின்னி அந்த இனத்தோட ஆண்களை கவர்ந்து இழுத்து அதுங்களை சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆண்களோட ரத்தத்தில் இருக்க லூசிஃபாகின் நச்சுத்தன்மையை தான் உடம்புல சேர்த்துக்கிட்டு இன்னும் இதுங்க நச்சுத்தன்மையோட இருக்கும். பிற்காலத்தில் போடுற முட்டைகளையும் அதுலேருந்து வர்ற லார்வாக்களையும் பாதுகாக்க இந்த நச்சுத்தன்மை ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த 3 காரணங்களுக்காக தான் மின்மினி பூச்சிகள் தங்களோட ஒளியை பயன்படுத்துது. மின்மினி பூச்சிகளில் ஒளியை உருவாக்குற லூசிஃபரஸ் நொதியானது மருத்துவத்திலையும் அறிவியல் ஆராய்ச்சிலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மருத்துவத்தில் புற்றுநோயை பற்றியும் தசை சிதைவு நோயை பற்றியும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும், அப்புறம் ரத்த கட்டி, காச நோய், வைரஸ் நோய்கள், வளர்சிதை மாற்ற நோய்கள் அப்படின்னு பல்வேறு நோய்களை கண்டுபிடிக்கவும் லூசிஃபரஸ் பயன்படுது.
அறிவியல்ல தடயவியல் சோதனை, உணவு பாதுகாப்பு சோதனையை மேற்கொள்ளவும், ஸ்பேஸ்ல உயிரினங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கவும், செயற்கைக்கோள்கள்ல பாக்டீரியா மாசுபாட்டை கண்டுபிடிக்கவும், மரபணு பொறியியலையும் மின்மினி பூச்சிகளோட லூசிஃபெரஸ் பயன்படுது. இதனால ஆரம்ப காலங்களில் அதிக எண்ணிக்கையில் மின்மினி பூச்சிகள் பிடிக்கப்பட்டு லூசிஃபெரஸ் பிரிச்சு எடுக்கப்பட்டது. அதனால அதனோட எண்ணிக்கை மோசமாக குறைக்கப்படவும் செஞ்சது. ஆனால் இப்பெல்லாம் லூசிஃபெரஸ் செயற்கையாக தயாரிக்கப்படுறதால அதுங்க பிடிக்கப்படுறது இல்லை. ஆனாலும் இன்னமும் சில நிறுவனங்கள் லூசிஃபெரஸ்க்காக மின்மினி பூச்சிகளை வேட்டையாடுறாங்க. இது அதனோட எண்ணிக்கையை குறைக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதால மின்மினி பூச்சிகளோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிட்டு தான் வருது. அதில் ஒரு முக்கிய பிரச்சனைன்னா வயல்களில் பூச்சிக்கொல்லிகளையும் களைக்கொல்லிகளையும் பயன்படுத்துறது. இது நேரடியாக மின்மினி பூச்சிகளை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுங்க சாப்பிட்ற இரையோட எண்ணிக்கையை குறைச்சி வாய்விடுத்த சீரழிக்குது. அடுத்த முக்கியமான பிரச்சனை ஒளி மாசுபாடு. கட்டிட விளக்குகள், தெரு விளக்குகள், வாகனங்களோட முகப்பு விளக்குகள், இந்த மாதிரியான செயற்கை ஒளிகளானது மின்மினி பூச்சிகள் தான் ஜோடியை கண்டுபிடிக்க உண்டாக்குற துல்லியமான ஒளி சிமிட்டல்களை சீர்குலைச்சி இனச்சேர்க்கையை தடுத்து எண்ணிக்கையை குறைக்குது. அடுத்து காலநிலை மாற்றம், வளர்ச்சி திட்டங்களால் வாய்விடங்கள் அழிக்கப்படுறது, அசுத்தமான தண்ணி, மற்ற ஆக்கிரமிப்பு இனங்கள் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறதால பல மின்மினி பூச்சிகளோட இனங்கள் அழிவோட விளிம்பிலேயே இருக்கு. அதனால தான் நம்மளோட குழந்தை பருவத்தில் நம்ம ரசித்து பார்த்த மின்மினி பூச்சிகளை இப்போ பார்க்கவே முடியறது இல்லை. மின்மினி பூச்சிகள் மற்ற பூச்சிகள் மாதிரி நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அதுங்க நம்மளை கொட்டாது, கடிக்காது, தாக்காது, நோய்களையும் பரப்பாது. ஆனால் நாம தான் அதுக்கு இவ்வளோ தொந்தரவுகளை கொடுக்குறோம். மின்மினி பூச்சிகள் ரொம்ப குட்டியாக இருக்கிறதாலையும் வளர்ந்த மின்மினி பூச்சிகள் ஒரு சில வாரங்கள் மட்டுமே வாழ்றதாலையும் இதுங்களை கண்காணிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இதனோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு துல்லியமாக சொல்ல முடியல. ஆனாலும் உலகம் முழுக்க மின்மினி பூச்சிகளோட எண்ணிக்கை மோசமாக குறைக்கப்பட்டிருக்கிறதா பல ஆய்வுகள் சொல்லுது. இந்த இயற்கை அதிசயங்களை பாதுகாக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணியே ஆக்கணும். நைட்டில் செயற்கை ஒளியை குறைக்கிறது இல்லை கட்டுப்படுத்துறது மூலமாக ஒளி மாசுபாட்டை இல்லாமல் பண்ணுறது, பூச்சி கொல்லிகளையும் களைக்கொல்லிகளையும் பயன்படுத்துறது தவிர்க்கிறது, இதனோட வாழ்விடங்களை மீட்டெடுத்து பாதுகாக்கிறது, உள்ளூர் தாவர இனங்களை நட்டு வளர்க்குறது, இதெல்லாம் தான் மின்மினி பூச்சிகளோட எண்ணிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான சிறந்த வழிகள். அப்புறம் நீங்கள் ஒரு மின்மினி பூச்சியை பிடிச்சா கூட அதை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாடியில் அதை பிடிக்கிறீங்கன்னா ஜாடிக்குள்ளே காற்று போகிறதுக்காக மூடியில் கண்டிப்பாக ஒரு ஓட்டை இருக்கணும். மின்மினி பூச்சிகளுக்கு ஈரப்பதமான காற்று தேவைங்கிறதால ஜாடிக்குள்ள ஒரு சின்ன ஆப்பிள் துண்டையோ இல்லைன்னா தண்ணியில் நினைச்ச ஈரமான ஒரு காகித துண்டையோ போட்டு வைக்கணும். அது மறைஞ்சி இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான புற்களையும் போட்டு வைக்கலாம். இந்த ஜாடியை சூரிய ஒளியில் காட்டாமல் தினமும் காலையில் மூடியை திறந்து காற்றை ஊதுறது ஜாடியோட காற்றை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஆனால் இந்த மாதிரி அதிகபட்சமாக 3 நாள் வரதான் மின்மினி பூச்சியை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் திறந்து விட்டுறணும். ஏன்னா அதுங்க வாழ போகிறது ஒரு சில வாரங்கள் தான். அதுக்குள்ளே அதுங்க என்ன சேர்ந்து முட்டை போடணும். அதுக்கு தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். மின்மினி பூச்சிகளை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.